அண்ணாமலை அவர்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ரஜினி வந்து அசால்ட்டாக இருப்பார். போயிட்டு பேரத்தை ஏற்றி விட்டு தள்ளி விட்டு போயினே இருப்பார். அந்த வேலை தான் பிரேமலதா விஜயகாந்துக்கு நடந்தது. எடப்பாடி பழனிசாமி பேரத்தை ஏற்றி விட்டுட்டு டிஎம்டிக்கு தள்ளி விட்டு 234 சீட்டில் டிஎம்டிக்கு 5 சீட்டு இல்லை கொடுக்குறதுக்கு, இல்லை 10 சீட்டு இல்லை. அன்புமணி ராமதாஸுக்கு சீட்டை கன்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சவருக்கு பிரேமலதா விஜயகாந்துக்கு சீட்டை ஏன் கன்ஃபார்ம்? இதுக்கு இவ்வளோ அவர் கணக்கிலேயே வரல. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? சேர்த்துக்கிட்டீங்க. இப்போது அதுக்கப்புறம் கடைசியில் என்ன இப்போ எங்கே போய் நிற்குது? கூடவே இருந்து கஷ்டப்பட்ட கம்யூனிஸ்ட்டுக்கு சீட்டு குறைக்கணும், விசிகாவுக்கு சீட்டு. இது வந்து பார்க்கணும், இது எப்படி போகுதுன்றது பார்க்கணும். என்னை பொறுத்தவரையிலும் அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட இருப்பையும் தன்னோட நிலைமையும் காப்பாற்றிக்க முடியாத ஒரு கட்சியில், அரசியல்லையே உட்கட்சி அரசியலில் தோற்று போனவர். 8 தோல்வி நடந்ததுன்னா அதுக்கு இவரும் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். கூட ஒருத்தரையே சாட்டி விட்டுட்டு அப்படி இல்லை, அப்படி தோற்று போனவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தோற்று போனவர் தான் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க. அது எந்தளவுக்கு அது பலமாவதா பலவீனமாவதா தேர்தலுக்கு முன்னாடி போகும். பட் அடிப்படையில் உண்மை என்னென்னா, அந்த காட்டுக்கு சண்டை நடந்ததுன்னு சொன்னல, தோத்த சிங்கராஜாவை தான் நீங்கள் கூட்டின்னு வந்து வச்சுன்னு இருக்கிறீங்க.